ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு தான் நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் 11 ப்ரைட். அண்ட் நீங்கள் கேட்குறீங்க மேரிட் விமென். ஐ திங்க் எவ்ரிபடி ஆர் வெரி ஹாப்பி. எஸ்டர்டேஸ் எபிசோடில் கொஞ்சம் ஒரு 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 என்ன என்ன சொல்லுவீங்க, லைக் டேஸ்ட் பட்ஸ்க்கு கொஞ்சம் டேஸ்ட் காமிச்சல ரொமான்ஸு. So I think everybody are eagerly waiting for today's episode, right? But I don't know how many of you are going to satisfy with my story in the episode. I don't know how much உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு நான் ரீச் பண்ணுவேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் I'll try my level best. Okay? Okay then. And கமெண்ட்ஸ் நல்லா இருக்குது. எவ்ரிபடி ஆர் என்கரேஜ் மீ வெரி லாட். அண்ட் உங்கள் என்கரேஜ்மெண்ட் இப்படியே கொடுத்துட்டே இருங்க. புதுசாக பார்க்குறீங்க இல்லையா, அவங்களெல்லாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள். அண்டு தட் வுட் ஒரு என்கரேஜிங் மாதிரி இருக்கும். அண்டு லைக்ஸ் கொடுங்க, ஹைப் பண்ணுங்கள் வீடியோவை, ஸோ தட் நிறைய மெம்பர்ஸ்க்கு ரீச் ஆகும். அண்ட் thank you very much to everybody. So please hype and like. கண்டிப்பாக லைக் அண்ட் ஹைப் பண்ணுங்கள். வீக்குக்கு 3 times ஹைப் கொடுக்கலாம், 3 வீடியோஸ்க்கு ஹைப் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டே இருங்க. ஹைப் கூட கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு எங்கே பிடிச்சதோ அங்கே லைக் பண்ணுங்கள். ஓகே இன்னும் லேட் பண்ணாமல் let us get into the story. ஓகே, ஸோ ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம we have seen that நம்ம ஜான்சிக்கு அலேக்கியா ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு பெரிய டவுட்டாக இருந்தது. பட் ஃபைனலி ஜான்சி ஆல்சோ அக்செப்டட் தட். ஆமாம், ஆக்சுவலாக அருண் ரொம்ப மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க அலேக்கியாவை. ஸோ அப்போ தான் அவங்களுக்கும் தெரிஞ்சது தட் எஸ், இது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, லவ் தான் அப்படின்ட்டு அவங்களுக்கும் புரிஞ்சுது. ஸோ தட் இஸ் ஹவு அவங்க லவ் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் அவங்க பர்த்டே பார்ட்டி, அவங்க பர்த்டே கூட செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. அவங்க அம்மா அண்டு ஜான்சி, அவங்க அம்மா அண்ட் அலேக்கியாஸ் பேரண்ட்ஸ் எல்லோரும் வந்திருக்காங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்ன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஜான்சி அலேக்கியாவை அவங்க ரூம்க்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க டு மேக் ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. சரின்னு அலேக்கியா கூட அவங்க ரூமுக்கு வந்திருக்காங்க. அண்டு டு மேக் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக, நிஜமாலும் மார்னிங் நீ எனக்கு ஐ லவ் யூ சொன்னதானே அப்படின்னு கேட்பாங்க. அப்போது அலேக்கியா திரும்பிட்டு ஆமாம், ஐ செட் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட்னு தான் இப்போ பார்க்கணும், ரைட்? ஸோ இப்படியே பேசிட்டே இருப்பாங்க. பட் அலேக்கியா ஜான்சிக்கு இன்னமும் டவுட்டு தான். இல்லை, நைட்டு வரைக்கும் நீ என் மேலே உனக்கு எந்த இம்ப்ரெஷனும், ஐ மீன் ஒரு ஃப்ரெண்டாக தான் நீ என்னை ட்ரீட் பண்ணிகிட்டே இருந்த இல்லையா? சடனாக எப்படி உனக்கு ஒரு சிங்கிள் நைட்டில் உனக்கு எப்படி என் மேலே லவ் வந்துச்சு? யாராவது உன்னை ஃபோர்ஸ் பண்ணாங்களா, இல்லை உனக்காக தோணுச்சா அப்படின்னு ஜான்சி கேட்பாங்க அலேக்கியாவை. அப்போது அலேக்கியா ஜான்சிவை ஃபஸ்ட் நீ உட்கார், நான் உன் கூட பேசணும் அப்படின்ட்டு அவங்க பெட் மேலே உட்கார வைப்பாங்க. உட்கார வச்சுட்டு அவங்களும் அவங்க பக்கத்துலேயே உட்காந்து அவங்க கையை ஹோல்ட் பண்ணிட்டு அலேக்கியா சொல்லுவாங்க தட் ஆக்சுவலாக நான் இத்தனை நாளாக நீ என் கூட இருந்தால் எங்கே வேணாலும் நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்க, எனக்கு நான் எங்கே போகணுன்னு சொன்னாலும் என் கூட வர்ற, இதெல்லாம் நீ ஒரு ஃப்ரெண்டாக மட்டும்தான் நான் இத்தனை நாளாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். தட் எனக்கு உன் மேலே லவ் இல்லை, இது ஓன்லி ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் அப்படின்னு நான் தான் ஃபால்ஸ் ஃபால்ஸ் இமேஜ் வச்சுட்டு இருந்தேன் என் மைண்டில். பட் நேற்றுக்கு அண்ணா என் கூட பேசினார். எனக்கு இதெல்லாம் அவங்க அண்ணா என்னென்ன சொன்னாங்களோ அதெல்லாம் சொல்லுவாங்க ஜான்சிக்கு. சொல்லிவிட்டு இதெல்லாம் அண்ணா சொன்னதுக்கப்புறம்தான் நான் நைட்டு ஃபுல்லாக உன் பற்றி திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்படி திங்க் பண்ணும்போது ஒரு நாள் கூட
நான் உன் கூட பேசாமல் என்னால் இருக்க முடியல, ஒரு தடவாவது டேயில் உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, உன் கையை டச் பண்ணிவிட்டு உன் கூட பேசாமல் என்னால் இருக்கவே முடியல. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு எனக்கு நானே திங்க் பண்ணும்போது எனக்கு தான் ஃபீல் ஆச்சு, எஸ் இது ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது, இது கண்டிப்பாக லவ் தான். இல்லைன்னா ஒரு நாள் கூட நான் உன் கூட இல்லைன்னா என்னை நானே வாட் யூ சே எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிரும். நான் உன்னை பார்க்கலன்னா, பேசலைன்னா, ஒரு அட்லீஸ்ட் ஒரு சின்ன மெசேஜ் கூட போடலைன்னா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். அவ்வளோ உன்னை என் பக்கத்தில் தான் இருக்கணும், நீ என் பக்கத்தில் இருந்தால் எனக்கு ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். என் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருந்தால் கூட என் பக்கத்தில், பட் நீ என் பக்கத்தில் இருந்தால் நான் இன்னும் செக்யூராக ஃபீல் பண்ணுறேன். இதெல்லாம் என்ன ரீசன் அப்படின்னு நான் திங்க் பண்ணும்போது எனக்கு தோணுச்சு தட் ஆமாம், ஐ மீன் லவ் வித் யூ அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் நான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்க ஃபீலிங்ஸு அலேக்கியா ஜான்சிக்கு. ஜான்சி வந்து ரொம்ப ஹாப்பி. அவங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது அவங்க ப்ரௌடாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஜான்சி ஒரு பக்கம், எஸ் நான் இத்தனை இயர்ஸ் 13 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் தட் என்னைக்காவது ஒரு நாள் நீ கண்டிப்பாக என் லவ்வை புரிஞ்சுக்கிட்டு நீ என் சைடு வந்து நீ என் லைஃப்குள்ளே வருவேன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ராங்காக மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். அது இன்றைக்கி ட்ரூ ஆச்சு. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி அப்படின்ட்டு ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணுவாங்க ஜான்சி அலேக்கியாவை. அலேக்கியா கூட ஹக் பேக் பண்ணுவாங்க. பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் ஹக் பண்ணுவாங்க. அப்போது அலேக்கியா, ஐயோ விடு, கீழே எல்லாரும் இருக்காங்க, யாருக்கும் தெரியாமல் நம்ம ரூம்குள்ளே வந்துட்டோம், நல்லா இருக்குது, வா போகலாம் அப்படின்னு அலேக்கியா ரொம்ப சாஃப்டாக சொல்லுவாங்க. சொன்னதும் ஜான்சி, ப்ளீஸ் அலேக்கியா, இத்தனை 13 இயர்ஸாக நான் உனக்காக வெயிட் பண்ணுறேன் தெரியுமா, அட்லீஸ்ட் ஒரு 13 மினிட்ஸ் ஆகுது நான் உன்னை ஹக் பண்ணிக்கிட்டுமே ப்ளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் அலேக்கியா, அப்போது சரி ஓகே உன் இஷ்டம் அப்படின்ட்டு அவங்க கூட அப்படியே அவங்கள ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே இருந்துருவாங்க. அப்படியே ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் ஜான்சி கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகிடுவாங்க. அவங்க சோல் கொஞ்சம் ஆஹா அப்படின்னு ஒரு ஃபீல் வரும் ஜான்சிக்கு. அப்புறமா சரி இப்போ போகலாம் கீழே அப்படின்ட்டு ஒருத்தர் போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழிச்சதுக்கப்புறம் இன்னொரு பர்சன் வருவாங்க ரூமில் இருந்து. இதெல்லாம் அவங்க எல்லோரும் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் எல்லோரும் அவங்க ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிப்பாங்க தவிர ஜான்சிவையோ இல்லை அலேக்கியாவையோ எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸோ லன்ச் டைம் ஆயிரும், எல்லோரும் சேர்ந்து லன்ச் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் ஹாப்பியாக ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஈவினிங் ஆயிரும். அப்படியே ஈவினிங் மறுபடியும் ஒரு சின்ன பர்த்டே பார்ட்டி மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நைட் ஆயிரும். ஸோ ஆக்சுவலாக வெக்கேட் பண்ணலான்னு நினைப்பாங்க. பட் இவங்க ரூமில் இருக்கும்போது அவங்க எல்லோரும் அங்கே உட்காந்து இந்த பக்கம் எல்லோரும், ஸோ அப்போது எல்லோரும் பிளான் பண்ணுவாங்க தட் இந்த நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணணும். ஸோ நாளைக்கு ஆஃப்டர்நூன் பிரேக்ஃபாஸ்ட் முடித்ததுக்கப்புறம் தான் கிளம்பணும். இன்றைக்கி நைட்டு கூட அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா அவங்க இன்னும் டீப்பாக ஒருத்தர் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு இவங்க இந்த சைட் பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ ஆக்சுவலாக ஈவினிங் பர்த்டே பார்ட்டி ஸ்டார்ட் ஆச்சா. ஸோ ஜான்சி கேட்பாங்க, ஆமாம் இன்றைக்கி நம்ம கிளம்பணும் இல்லை, ஓகே பார்ட்டி முடிஞ்சிட்டு டின்னர் முடிச்சுட்டு கிளம்பலாம் எல்லோரும் அப்படின்னு ஜான்சி சொல்லுவாங்க. அப்போது எல்லோரும் இல்லை ஜான்சி மதரு அண்டு அலேக்கியா பேரண்ட்ஸு எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நாங்கள் ரொம்ப டயர்டாயிட்டோம், ஸோ இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணிடலாம் இங்கே, நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு
சொல்லுவாங்க. சொன்னதும் ஜான்சி அண்ட் அலேக்கியா ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்ப்பாங்க, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் நைட் ஃபுல்லாக அவங்களுக்கு டைம் கிடைக்கும் இல்லையா, பேசுகிறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க ரொம்ப ஹாப்பி. சரின்னு அங்கே இருக்கிறது ஓன்லி 4 bedrooms தானே. ஸோ 4 bedrooms இப்போ வரைக்கும் என்ன, இங்கே 4 members ஒரு பெட்ரூமில் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போது ஜான்சி மதர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜான்சி மதரும் ஐயோ என்னால் இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஏற முடியாது, ஸோ நான் இந்த கீழே இருக்கிற பெட்ரூம் நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஜான்சி அலேக்கியா பேரண்ட்ஸ்க்கு வந்து அருண் சொல்லுவான், ஓகேம்மா நீங்கள் அலேக்கியா ரூம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு அருண் சொல்லுவான். ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்போது பிரேமா வந்து ஓகே அருண் நீ என் ரூம் எடுத்துக்கோ, நான் ஜான்சி மதர் ஆண்டி கூட நான் ரூமை ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 3 bedrooms ஆர் ஃபுல்லாச்சு. இருக்கிறது ஒரே ஒரு பெட்ரூம் தான், அது ஜான்சி பெட்ரூம். ஸோ அலேக்கியா வந்து அப்போ நான் எங்கே தூங்குறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எங்கே தூங்குறதுன்னா அதான் ஜான்சி இருக்காங்க இல்லையா, ஜான்சி தனியாக தானே தூங்குறாங்க, நீ போய் அவங்க ரூமை ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு பிரேமா சொல்லுவாங்க. சொன்னதும் மறுபடியும் ஜான்சி அண்டு அலேக்கியா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து என்ன இவங்களுக்கு தெரிஞ்சிச்சா அப்படின்ட்டு ஒரு கொஷின் மார்க்கில் ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு சரின்னு அது வந்து புட்டு அப்படின்ட்டு என்னமோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே நோ ப்ராப்ளம், ஒரு நைட்டு தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு அருண் கூட சொல்லுவாங்க. சொன்னதும் அப்போது ஏதோ இஷ்டமே இல்லாமல் ஜான்சி ரூம் ஷேர் பண்ணிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஓகே நீங்கள் எல்லோரும் சொல்கிறீங்கள, சரி ஓகே சிங்கிள் நைட் தானே நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஜான்சி அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க அலேக்கியாவை. பார்த்துட்டு சரி ஓகே குட் நைட் அப்படின்ட்டு லேட் நைட் வரைக்கும் எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு லேட் நைட்டுக்கு அவங்க ரூமுக்கு போயிட்டு எல்லோரும் தூங்கிடுவாங்க. ஸோ ஜான்சி அண்ட் அலேக்கியா வந்து ஜான்சி ரூம்குள்ளே போவாங்க. போனதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிடுவாங்க, நைட் வேர்ஸ் எல்லாம் போட்டுடுவாங்க. போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு புரிய மாட்டேங்குது 2 பேருக்கும். கொஞ்சம் நேரம் பெட் மேலே அப்படியே உட்காருவாங்க. உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுவாங்க. தூக்கம் வருதா ஜான்சி கேட்பாங்க அலேக்கியாவை. அப்போது அலேக்கியா வரல அப்படின்னு அலேக்கியா சொல்லுவாங்க. அப்போது அலேக்கியா ஏன் உனக்கு தூக்கம் வருதா அப்படின்னு அலேக்கியா கேட்பாங்க ஜான்சிவை. அதுவும் நீ என் பக்கத்தில் இருக்கும்போது இவ்வளோ பியூட்டிஃபுல் நைட் தூக்கம் வருமா? வரல அப்படின்னு ஜான்சி கூட சொல்லுவாங்க. சொன்னதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கேன் நான் அப்படின்னு அலேக்கியா கேட்பாங்க ரொமான்டிக்காக. கேட்டதும் வெரி பியூட்டிஃபுல் அப்படின்னு ஜான்சியை ரொம்ப க்ளோஸாக வருவாங்க, அட்வான்டேஜ் எடுப்பாங்க. கொஞ்சம் எடுத்துகிட்டு கிட்டையாக வந்து அவங்க கையை பிடிச்சிட்டு ஜான்சி அலேக்கியா கேன் ஐ கிஸ் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டதும் அலேக்கியா ரொம்ப வெக்கமாக ஃபீல் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஜான்சி அவங்க ஹேண்டு ஸ்டார்ட்ஸ் கிஸ்ஸிங் ஹர் ஹேண்ட், ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஃபிங்கர்ஸ் டிப்ஸில் கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெரி சாஃப்டாக அந்த ஃபிங்கர் டிப்ஸ் மேலே கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஜான்சி. அலேக்கியாவுக்கு வந்து அந்த மாதிரி ரொமான்ஸ் அந்த லவ் எப்பவும் கிடைச்சது கிடையாது. ஸோ அந்த மூமெண்ட்டை ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணி அந்த ரொமான்ஸை என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க அலேக்கியா. ஸோ கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அலேக்கியா ஃபேஸ் பார்ப்பாங்க ஜான்சி. பார்த்து ஐயோ அலேக்கியா
இன்னும் அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு ஜான்சி சொல்லுவாங்க அலேக்கியாவை பார்த்து. ஜான்சி அப்படி சொன்னதும் அலேக்கியாவுக்கு இன்னும் வெக்கமாக ஃபீல் ஆகும். ஆகிட்டு ஐயோ ஜான்சி இதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்வாங்க. சொன்னாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஜான்சி. சரின்னு ஜான்சி ரொம்ப க்ளோஸாக வந்துட்டே இருப்பாங்க அலேக்கியாவுக்கு. வந்து அப்படியே அவங்க சீக்ஸ் மேலே, அவங்க ஃபோர்ஹெட் மேலே, யூனோ அவங்க நெக் மேலே கிஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அலேக்கியா வந்து அந்த ஈச் அண்ட் எவ்ரி டச் ஆஃப் ஜான்சி அலேக்கியா ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது ஃபைனலாக அவங்க லிப் கிஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப க்ளோஸாக வந்துகிட்டே இருப்பாங்க. அப்போது அலேக்கியா 1 minute அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஒய் அப்படின்னு ஜான்சி கேட்பாங்க. இல்லை, ஃபர்ஸ்ட் கிஸ் நான் தான் கொடுத்தேன் தெரியும், பட் ஸ்டில் ஐ வாண்ட் டு கிஸ் யூ ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சொன்னதும் ஜான்சி வாட் ரியலி அப்படின்ட்டு அவங்க ரெடியாக இருப்பாங்க கிஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கு. சரின்னு ப்ளீஸ் அப்படின்ட்டு ஜான்சி அவங்க லிப்ஸை ஆஃபர் பண்ணுவாங்க அலேக்கியாவுக்கு. ஸோ அலேக்கியா சாஃப்டாக அவங்க லிப்ஸை ஜான்சி லிப்ஸ் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்லோவாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கிஸ் ஜான்சி ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அண்டு அவங்களும் கிஸ் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க ஒரு அந்த ரூம் ஃபுல்லாக ஒரு ரொமான்டிக் இன்டென்ஸ்க்குள்ளே போயிடும். ரூம் ஃபுல்லாக ரொமான்ஸில் ஃபுல்லாகிடும். அவ்வளோ அவ்வளோ லவ் இருக்கும் ஒருத்தருக்கு அவங்க மேலே. ஸோ அந்த லவ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிப்பாங்க ஒருத்தர். ஸோ அந்த நைட்டு ஃபுல்லாக அவங்க ஹாப்பியாக ஹக் பண்ணிக்கிட்டு அப்படியே தூங்குவாங்க. பிகாஸ் they wanted to stop to some limit. எதுக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் எங்கேயோ புரிஞ்சிச்சு தட் அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவங்க மனசில் என்ன இருக்குன்னது அவங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னது இவங்களுக்கு புரிஞ்சிச்சு. ஸோ கண்டிப்பாக இவங்க லைஃப் டைம் சேர்ந்து தான் இருப்பாங்க அப்படின்னது உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கு தான் இப்போவே எல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அந்த கிஸ் கிட்டேயே அவங்க ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக தூங்குவாங்க. அலேக்கியாவுக்கு வந்து அந்த மேரிட் லைஃபு ஃபெயில் ஆனதுக்கப்புறம் ரொம்ப டார்ச்சர். டெய்லி நைட்டு பிகாஸ் டே டைம்னால் ஜான்சி கூட பேசுவாங்க, பழகுவாங்க, வெளியே போவாங்க, எது வேணாலும் பண்ணுவாங்க. பட் நைட் அவங்க தனியாக தானே தூங்கணும். அந்த டார்க்னஸில் அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி அவங்க கூட ஜான்சி இருக்காங்க. ஸோ ஜான்சி ஹார்ட் மேலே அவங்க தலை வச்சுட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக தூங்குவாங்க, எந்த பயமும் இல்லாமல். ஸோ தட் இஸ் வாட் ஹேஸ் ஹேப்பன்ட். ஸோ அப்படி ஜான்சியோட பர்த்டே எண்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் இவங்க ஆக்சுவலாக ஜான்சி 4:30 எழுந்திரிச்சிருவாங்க இல்லையா. பட் இன்றைக்கி ஏந்திரிக்கவே இல்லை. ஸோ 5:30 ஆகுது. பட் இவங்க 2 பேரும் இன்னும் தூங்கிட்டே இருக்காங்க. ஸோ 5:30க்கு பிரேமா வந்து டோர் நாக் பண்ணுவாங்க. டோர் நாக் பண்ணதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஏந்திரிச்சிட்டு உட்காருவாங்க. உட்காந்து ஓ ஷிட் 5:30 நான் இன்னைக்கு இவ்வளோ நேரம் தூங்கிட்டேனா அப்படின்னு ஜான்சி. அப்போது அலேக்கியா ஐயோ நான் எவ்வளோ இயர்ஸ் 2.5 years 3 yearsக்கு அப்புறம் நான் இன்றைக்கி தான் தூங்குறேன் தெரியுமா அப்படின்னு அவங்க ஹாப்பினஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே பிரேமா மறுபடியும் டோர் நாக் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஓய் ஜான்சி என்னடி இன்னுமா தூங்கிட்டே இருக்க, டோர் ஓப்பன் பண்ணி அப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க வெளியே. ஸோ ஜான்சி ஷிட் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே அப்படின்ட்டு ரொம்ப கோபமாக டோர்கிட்ட போயிட்டே இருக்கும்போது அலேக்கியா
1 minute நான் வாஷ்ரூம்குள்ளே போகிறேன், அப்போ நீ ஓப்பன் பண்ணு ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்ட்டு அவங்க ஃபாஸ்ட்டாக வாஷ்ரூம்குள்ளே ஓடுவாங்க. ஓடுனதும் சரின்னு இவங்க ஓப்பன் பண்ணுவாங்க. என்னடி யாரோ ஏதோ ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி கதவை அப்படி அடிச்சுட்டா இருக்க அப்படின்வாங்க. இல்லைடி நீ 4:30க்கே ஏந்திருப்பேல்ல, ஏன் இன்னும் ஏந்திரிக்கவே இல்லைன்னா கொஞ்சம் ப்ளஷ் பண்ணுவாங்க ஜான்சி. பிரேமா அப்படி கேட்டதும் ஸோ ஓஹோ, இந்த ப்ளஷ் பார்த்தா எனக்கு எல்லாமே புரிஞ்சிச்சு. ஓகே ஓகே ஹாப்பி தானே அப்படின்னு பிரேமா கேட்பாங்க ரொம்ப சில்லியாக. கேட்டதும் ஜான்சி போதும் போதும், பேரண்ட்ஸ் இருக்காங்க வீட்டில், பெரியவங்க இருக்காங்க, இதெல்லாம் இப்போ வேணாம் அப்படின்னு ஜான்சி சொல்லுவாங்க. சொன்னதும் ஹலோ, எல்லாருக்கும் உங்களை பற்றி தெரியும் ஓகேவா, நேற்றுக்கே நீங்கள் 2 பேரும் ரூமுக்கு வந்ததும் பேசினதும் மறுபடியும் கீழேக்கு வந்ததும் எல்லாரும் அப்சர்வ் பண்ணாங்க. அதுக்கு தான் நைட் இங்கே ஸ்டே பண்ணதே, இல்லைன்னா நம்ம நேற்றுக்கே போயிருப்போம் வீட்டுக்கு தெரியுமா அப்படின்னாங்க. அப்படியா அப்படின்னு அலேக்கியா கூட அப்போ தான் வாஷ்ரூமில் இருந்து வெளியே வந்துகிட்டே இருப்பாங்க. ஐயோ இதெல்லாமா நடந்தது நேற்றுக்கு அப்படின்னு ரொம்ப வெக்கமாக ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பாங்க 2 பேரும். எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் நியூ லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணதுக்கு எவ்ரிபடி ஆர் வெரி ஹாப்பி ஃபார் போத் ஆஃப் யூ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சொன்னதும் 2 பேரும் ஸ்மைல் பண்ணி மறுபடியும் ஒருத்தர் ஹக் பண்ணுவாங்க. அப்போ பிரேமா நானும் இங்கே இருக்கேன் குரூப் ஹக் அப்படின்ட்டு அவங்க கூட குரூப் ஹக்கு கொடுப்பாங்க. ஸோ வாட் நெக்ஸ்ட் என்ன ஆச்சு? அப்புறம் வீட்டுக்கு போவாங்க. திஸ் இஸ் காமன் ரைட்? ஸோ வாட் நெக்ஸ்ட்னது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அப்போ வரைக்கும் டாட்டா பை பை, see you, ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.